கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடையவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எப்பொழுதாவது நாம் யாருடையவர்கள் என்று கேட்டிருக்கிறீர்களா? உலக பிரகாரமாக நமது பெற்றோருடைய பெயரை கூறி நான் இவர்களுடைய மகன் அல்லது மகள் என்று கூறலாம். மேற்கண்ட இந்த வசனத்தில் பவுலடிகளார் கூறுகிறார், நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். காரணம், கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய ஜீவன் நமக்கு சொந்தமல்ல, நம்முடைய உடல் நமக்கு சொந்தமல்ல, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கே சொந்தமானதாகும். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். நாம் இலவசமாக தேவனுடையவர்கள் ஆகவில்லை. இயேசு கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தாலே நம்மை மீட்டு அவரது சொந்த மகனாக மகளாக அபிஷேகித்திருக்கிறார். நாம் மிகவும் மதிப்புள்ளவர்கள். அந்த மதிப்பு நமக்குள் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவில் பலியில் தான் உள்ளது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? எனவே நமது உடல், உள்ளம், எண்ணம், செயல் அனைத்தும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியரே, யோசேப்பு தேவனுக்கு சொந்தமானவன் என்பதை புரிந்து கொண்டான். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கூறிக்கொண்டே ஓடுகிறதை பார்க்கிறோம். அவன் புரிந்து கொண்டான், நான் எனக்கு சொந்தமல்ல, என் வாழ்க்கை தேவனுக்காகவே என நினைத்து பாவத்தை தவிர்த்து ஓடுகிறான். நாமும் பாவத்தை தவிர்த்து பரிசுத்தமாய் வாழ நம்மையும் ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.